நம்முடைய நம்பிக்கை இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது தேவனுடைய வார்த்தை என்று 100% நாம் நம்புகிறோம். அநேக காரியங்கள் பேசப்பட்டாலும் நம்முடைய நம்பிக்கை வேதாகமத்தில் வாசிக்கிறோம். என்னோடு கூட 2 தீமோத்தேயு 3:15 பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நாம விசுவாசிக்கிறோம் இந்த வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடையது, தேவனாலே எழுதப்பட்டவைகள், தேவ மனுஷர்கள் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த வார்த்தைகள் இங்கே சொல்லுகிறான், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, இவைகளிலே ஜோடில்லாதிராது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவைகளாய் எழுதப்பட்டிருக்கிறதான இந்த 66 புத்தகங்களையும் நீங்கள் பார்க்கிற போது எழுதினவர்கள் எல்லாம் வித்தியாசமான ஆட்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் வித்தியாசமான ஜனங்களை கொண்டு இந்த வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்திருக்கிறாரா? அதில் மீனவர்கள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல பாடல் ஆசிரியர்கள் உண்டு. கர்த்தர் பாருங்க, வித்தியாசமான ஜனங்களை கொண்டு இந்த வார்த்தைகள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா, நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று. அப்போ இந்த வார்த்தைகளை நாம் நம்புகிறோம், இந்த வசனங்களை நம்புகிறோம், இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோம். இவைகள் நம்முடைய வாழ்வை என்ன செய்கிறதா? கட்டி எழுப்புகிறவைகளாய். இங்கே வாசிக்கிற போது 1 தெசலோனிக்கேயர் 2:13 அப்படி சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, 2 பேதுரு 2:21 அப்படி சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் தேவனாலே நமக்கு அருளப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகள். அப்போ இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான், நீங்கள் தேவ வசனத்தை கேட்டபோது அதை மனுஷர் வசனமாக இல்லை, தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே என்னதான்? தேவ வசனம் தான். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால நாம் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். 2 பேதுரு 2:21 அதைத்தான் பார்க்கிறேன். இந்த வார்த்தைகளை நாம் நம்புகிறோம், இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் என்ன செய்கிறோமா? இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற போது அந்த வார்த்தைகள் எல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுகிறதற்கும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சீர்திருத்தலுக்கும். பாருங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறதுக்காய். 2வது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், எதை விசுவாசிக்கிறோம்? தெய்வம் ஒரே ஒரு தெய்வம். பாகம் 6:4 சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரம், ஒரே ஒரு மெய்யான தெய்வத்தை. இன்னைக்கு அநேகர் என்னன்னு சொன்னா, இயேசு அவரு நல்லவர், இயேசு எல்லாரும் போல, புத்தன் இயேசு காந்தி அப்படிதான் என்ன சொல்றாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 1:23 சொல்லுகிறது, அவர் நம்மோடு கூட இருக்கும்படி இறங்கி வந்த ஒரு மெய்யான தெய்வம். இயேசுவை குறித்து நாம் எப்படி பார்க்கறோம்னு சொன்னா, வேதம் நமக்கு எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, அவர் எல்லாரும் போல ஏதோ ஒரு ரட்சகர் இல்லை, அவரே தெய்வம். எஸ்ஐயா 7 நீங்க வாசிக்கும் போது 14 சொல்லுகிறது, அவரே தெய்வம், நமக்காக பிறந்தவர், நமக்காக கொடுக்கப்பட்டவர், நம்மோடு கூட இருக்கிறவர். அப்போ இயேசுவினுடைய தெய்வீகத்தை நாம் என்ன செய்கிறோமா? 100% விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்மளை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது.